श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் இதனுடைய சூத்திர வாக்கியம் சதேவ சோமிய இதமக்ரே ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். இதுதான் அந்த சூத்திர வாக்கியம் சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை விளக்குவதற்காகத்தான் இந்த உபனிஷத்து அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு சொல்லப்படுகிறது. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து ஏவா போன கிளாஸே பார்த்தோம். பிரம்மம் சத்துனா இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அது ஏவ பிரம்ம தத்துவம் ஏவ அது மட்டுமே பிரம்மம் ஏவ. சோமிய பிரியமானவனே, இதம் இந்த அகில ஜெகத்து படைக்கப்பட்ட பிரபஞ்சம், அக்ரே சிருஷ்டிக்கு முன்னால இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன் ஏதாவது இருந்தது, ஆசீத்து இருந்தது. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு சத்தாகவே இருந்தது. அடுத்தது எப்படி இருந்தது? ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக இருந்தது. இந்த வாக்கியத்தை இரண்டற்ற ஒன்றாக இருந்தது. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு பிரம்ம தத்துவமாகவே இருந்தது. இந்த உலகம் நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இதுதான் சூத்திர வாக்கியம். இதை விளக்குவதற்காக 2 அத்தியாயம் இறைவன் கொடுத்திருக்கார். இப்போ இது ஒரு உதாரணத்தோடு பார்க்கும்போது, இப்ப நாம போய் ஒரு குயவன்கிட்ட போய் பானை வேணும்னு ஒரு சைஸ் சொல்லி கேட்கிறோம். அவரு நீங்க நாளைக்கு வாங்க, நான் செஞ்சு காய வச்சு வைக்கிறேன், நீங்க நாளைக்கு வாங்கங்கிறாரு. அப்ப நீங்க போகும்போது அவர்கிட்ட ஒரு குவியல் மண் இருக்கு. அப்ப அடுத்த நாள் நீங்க போறீங்க, பானையை வாங்கிட்டு வர்றீங்க. குயவனார் என்னத்தை பண்ணார்? அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணினாரு? காலையில் களிமண் மட்டும் இருந்தது. நீங்க போகும்போது காலையில் முதலன்னைக்கு காலையில களிமண் மட்டும் இருந்தது. அடுத்த நாள் போகும்போது என்ன இருந்தது? அடுத்த நாள் அந்த நாம ரூபத்துடன் கூடிய களிமண் தான் இருக்குது அடுத்த நாள். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல் அன்னைக்கு நீங்க போற அன்னைக்கு அவங்ககிட்ட வெறும் மண்ணு மட்டும் இருந்தது, அப்போ களிமண் மட்டும் இருந்தது. அடுத்த நாள் நீங்க போகும்போது அந்த குயவங்கிட்ட என்ன இருந்தது? நாம ரூபத்துடன் கூடிய களிமண் தான் இருந்தது. ஏன்னா பானை இருந்தது நம்ம சொல்ல முடியாது, களிமண் தான் அது. உபாதான காரணத்துவ அங்க என்னதான் இருக்குது? களிமண். ஆனா என்ன இருக்கு? நாம ரூபத்துடன் கூடிய களிமண். இதத்தான் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன் என்ன இருந்தது? பிரம்ம தத்துவம் இருந்தது. சிருஷ்டிக்கு பின்னால அது என்னாச்சு? நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மம் இருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். சிருஷ்டி ஆவதற்கு முன் நாம ரூபத்துக்கு, அதாவது வெறும் பிரம்ம மட்டும் இருந்தது. சிருஷ்டிக்கு பிறகு, சிருஷ்டிக்கு அக்ரே எப்படி இருந்தது? களிமண் ஏவ பிரம்ம தத்துவம் மட்டுமே இருந்தது. சிருஷ்டிக்கு பின் என்னாச்சு? நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மம் தான் இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மம் தான் இருக்கிறதுன்னு சொல்ல வர்றாரு. சோ மொத்தத்துல இருந்தது பிரம்ம தத்துவம்,
இருப்பது பிரம்ம தத்துவம், இருக்க போவதும் என்னதான் பிரம்ம தத்துவம். அதனாலதான் ஏக்க விக்கதே காரணத்தை அறிந்தால் காரணம் களிமண் அறிந்தால் காரியத்தை அறிந்தது போல் ஆகும். நீங்க பாருங்க, ஒன்னு சொல்லல அவரு, என்ன சென்டென்சஸ் நான் மாத்தி சொல்றேன் பாருங்க, அப்படி சொல்லல இறைவன். நாம அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது இந்த உலகம் பிரம்மனிடத்தில் இருந்து சொல்லல அவர், பிரம்மனிடத்தில் இருந்து என்று சொல்லப்படவில்லை. இந்த உலகம் பிரம்மனிடம் இருந்து வந்ததுன்னு சொன்னாரா என்ன? சொல்லல. அதான் டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ்க்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு பிரம்மமாக இருந்தது. இப்பவும் நாமரூபம் இல்லாத பிரம்மம் படைப்பதற்கு முன்பு பிரம்மம் இருந்தது. இப்போ நாமரூபத்துடன் கூடிய பிரம்மம் இருக்கிறது. ஃபியூச்சர்ல நாமரூபத்துடன் கூடிய பிரம்மம் என்ன லயமடையலாம் அல்லது இருக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம பதிய வைக்கணுமே தவிர எப்படி சப்தமி போட்டு புரிஞ்சுக்கூடாது. சக்தினா பிரம்மணி அப்படி சொல்லவர், பிரம்மி அப்படி போட்டுட்டீங்கன்னா பிரம்மணின்னு போட்டுக்கணும். இது ஜகத்து பிரம்மனிடமிருந்து என்று சொல்லப்படவில்லை. ஏன் தெரியுங்களா? இதை சாங்கியர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நகைப்பெட்டி ஃபுல்லா நகை, அவங்களுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சிருஷ்டி எப்படி ஆச்சுங்கிறாங்க, ஒரு நகைப்பெட்டிங்க அதுக்குள்ள ஃபுல்லா நகை. இது சிருஷ்டிக்கு முன்னாலேயாமா, தவறான கொள்கைன்னு சொல்ல வரேன். சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்ததாமா, ஒரு நகைப்பெட்டிக்குள்ள நகை இருக்கிற மாதிரி. சிருஷ்டி எப்ப என்ன ஆயிடுச்சாமா, அந்த நகைப்பெட்டிக்கு இருக்கிற நகையெல்லாம் வெளியில வந்த மாதிரி. அது பிரம்மணின்னு ஓட்டு அவங்க சொன்னது கரெக்ட். சப்தமி பிரம்மனில் நகைப்பெட்டிக்குள் உலகம் இருந்ததுன்னா சொல்றாரு, பிரம்மனுக்குள் இல்லை, இல்லவே இல்லை. ஆனா அவங்களும் அப்படிதான் புரிஞ்சு, அதனாலதான் குழப்பம் வருவதற்கு மெயின் காரணமே பிரம்மனில் புரிஞ்சுக்க கூடாது. இந்த உலகம் பிரம்மனிடத்தில் இருந்தது கிடையாது. அது நகைப்பெட்டிக்குள்ள இருந்தது நகை. அப்புறம் அவ்வியக்தமா பாருங்க, மத்த எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகும். அவ்வியக்தமா இருந்தது, வியக்தமாச்சு. அவங்க அந்த பிலாசபி அப்படியே கொண்டு போறாங்க. தட் இஸ் ராங். நம்மளுக்கு தெளிவாய்க்கணும், அப்படி அல்ல. அப்ப பாருங்க, பூர்ணமிதம் அந்த வாக்கியமே, அந்த வாக்கியம் ஒரு இடத்துல என்ன சொல்லுது, பூர்ணமிதம் அதாவது பூர்ணத்திடமிருந்து ஒரு பூர்ணம் வந்தது, அந்த பூர்ணம் வந்ததுக்கு அப்புறம் அது பூர்ணமாக இருக்கிறதுன்னு ஒரு உபனிஷத்து ஒண்ணு சொல்லுது. அது அவங்களோட வாக்கியத்தில் அது தவறாயிரும். உபனிஷத்து என்ன சொல்லுது, பூர்ணத்திடமிருந்து பூர்ணம் வந்தது, பூர்ணம் வந்ததுக்கு பிறகு அது எப்படித்தான் இருக்குது, பூர்ணமாக இருக்கிறது. நீ எப்படி சொல்லுவீங்க, நகைப்பெட்டியிலிருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, பூர்ணத்துவத்தை அது இழந்து விடும். ஸோ அவங்கள நம்ம அப்படி நெகேட் பண்ணி, அவங்களே நம்மளுடைய புத்தியில் அதை நெகேட் பண்ணி அப்படி உலகம் தோன்றிருக்க வாய்ப்பில்லை. ஸோ பானைகள் என்ன சொல்லல இறைவன், பானைகள் களிமணுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லலை. பானைகள் களிமண்ணுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. களிமண்ணாகவே இந்த பானைகள் இருந்தது என்றுதான் கூற முடியும். ஒரு சென்டென்ஸ் நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் கடைசியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விசாரம். களிமண்ணாகவே இந்த பானைகள் இருந்தது, களிமண்ணாகவே இந்த பானைகள் இருந்தது என்றுதான் கூற முடியுமே தவிர பிரம்மனிடம் இருந்து வெளியில வந்தது நாம அதை புரிந்து கொள்ள கூடாது. அதுதான் சொன்ன சாங்கியர்கள் அந்த இடத்துல தவறு பண்றாங்க. அத்வைதம் என்ன சொல்லுது, இந்த உலகம் பிரம்மமாகவே இருக்கிறது. உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயும் பிரம்மம் தான் இருந்தது. இப்போ முதல்ல நாம ரூபம் கேவல பிரம்மமா இருந்தது மட்டும். சிருஷ்டி அப்ப நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மமாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கறது என்ன, நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மம் தான் இருக்கிறது. காரணத்தோடு நாமா, போன கிளாஸ் அதான் பார்த்தோம். காரியம்ங்கிறது என்னது, உலகம் காரியம் சொல்றோம். அப்ப என்னாச்சு, காரணத்துடன் சேர்ந்த நாம ரூபா. நீங்க அப்போ அந்த காரியத்தில் இருக்கிற நாமத்தை விட்டுட்டீங்கன்னா
ஏன்னா நம்ம நாமத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா காரியத்தில் என்னதான் இருக்குது? பிரம்மம் மட்டுமே. நம்ம கண்ணு முன்னால இப்ப என்ன தெரியுது? காரணத்துடன் நாமரூபத்துடன் கூறிய பிரம்மம் காரியமாக இருக்குது. உலகம் காரியம். இப்ப அதுக்குள்ள 2 இருக்கு. அதுதான் சொல்றது, அந்த 2 தத்துவத்தின் காரியத்துல 2 தத்துவம் இருக்குது. ஒன்னு காரணம், இன்னொன்னு நாம ரூபா. காரியமே உலகம். இப்ப அதுல என்ன இருக்குது? காரணம் பிளஸ் நாம ரூபா. அந்த நாம ரூபத்தை விட்டுட்டுன்னா புத்தியில நாம ரூபத்தை விட்டுட்டு பாருங்க, என்னதான் இருக்குது? பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. எப்படிங்க நாம ரூபத்தை விடுவது? காரியம் வியாபகாரத்தில் நம்ம என்ன சொன்னோம்? வியாபகாரிக்க விஷயத்தில் நீங்க டிரான்சாக்சன் பண்ணும்போது நம்ம 2 விதத்துல டிரான்சாக்சன் பார்க்கிறோம். நம்மளோட டிரான்சாக்சன் விஷன் எப்படி இருக்குது? சில சமயம் காரணத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? டிரான்சாக்சன் பண்றோம். தங்க கடையில போய் தங்க வாங்கும் போது காரணத்தை வச்சுதான் யூ ஆர் டூயிங் டிரான்சாக்சன். ஆனா டிசைன் செலக்ட் பண்ணும்போது காரியத்துல நீங்க டிரான்சாக்சன் பண்றீங்க. இந்த அறிவுடன் இந்த உலகத்தை பார்க்கணும். உலகத்தில் இருப்பது பிரம்ம தத்துவம் தான். ஆனா வியாபகாரத்துக்கு என்ன வேணும்? நம்ம இந்த டிரான்சாக்சன் we are doing with நாமா ரூபாவோட தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? we are doing transaction. நெக்லஸ் கடையில போய் நெக்லஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா we are doing transaction with நாமா ரூபா. வெயிட் போடும்போது கோல்டு காரணம். அந்த மாதிரி இந்த காரியத்தை வியாபகாரிக்க விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது காரணத்தை பார்த்தால் அந்த சத்தியம். இப்ப என்ன கொண்டு வர அந்த நாம ரூபம்ங்கிறது என்னது? நாம ரூப விஷயத்தில் பார்த்தால் அது என்னது? மித்யா. சோ காரியத்துல 2 இருக்கு. நம்ம 2ல எது வேணா பார்க்கலாம் இல்லையா? காரண ரூபத்தில் நின்று அம்சத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அது சத்தியம். காரணம் என்னது? சத்தியம். காரிய ரூபத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அது மித்யா. அப்ப நெக்லஸ்ங்கிறதுல காரண ரூபத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே இருக்கிற கோல்டு. அந்த எக்ஸாம்பிள் அது கோல்டுங்கிற சத்தியம் எடுத்துக்கலாம். செயினுங்கிறது என்னது? மித்யா. ஏன் அது உருக்கா வேற பண்ணலாம், ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில். ஆனா கோல்டுங்கிறது என்ன? அது அந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இருப்பது. நெக்லஸ் கொண்டு கொடுத்தீங்கன்னா அது உருக்கலாம், ஒரு காலத்துல தோன்றி இருக்கு, அப்புறம் ஒரு காலத்துல வேண்டானா உருக்கணும், அப்புறம் வேற டிசைன் வளையலா பண்றோம். சோ அது என்னது? மாறுதலுக்கு உட்பட்டது. அப்ப அது நாம ரூபாங்கிறது மித்தியான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ என்ன உலகத்தை நம்ம பாக்குறது என்ன? பிரம்ம பிளஸ் நாம ரூபா இஸ் த ஜெகத். ஜெகத்தாக தெரிகிறது. இப்ப அடுத்த வேர்டு என்ன வேர்டு ஆட் பண்றேன்? உலகமாக அது தெரிகிறது, நெக்லஸாக தெரிகிறது, பானையாக தெரிகிறது. இருப்பது எது? தெரிவது எது? இருப்பது மண் மட்டுமே, பானையாக தெரிகிறது. இருப்பது தங்கம் மட்டுமே, நெக்லஸாக தெரிகிறது. இருப்பது பிரம்ம மட்டுமே, உலகமாக தெரிகிறது. This is the basic understanding. சரி, ஓகே. இது எங்கிருந்து வந்தது? இந்த நாம ரூபா எங்கிருந்து வந்தது? ஒரு தங்க வச்சிருக்கீங்க, ஒரு பிஸ்கட்டு. அதுல அவர் என்ன பண்றாரு? கோல்ட் ஸ்மித்து ஒரு நாம ரூபத்தை ஆட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம பார்த்தோம். அந்த குயவன் ஒரு நாம ரூபத்தை ஆட் பண்ணி சிருஷ்டி பண்றாரு. அந்த நாம ரூபங்கள் எங்கிருந்து வந்தது? நீங்க பாருங்க, தங்கத்தை தவிர்த்து வெளியிலிருந்து நாமரூபம் வருமன். நாமரூபம் எங்கிருந்து வந்திருக்கணும்? அந்த தங்கத்துக்குள்ளேயே தான் நாமரூபம் இருந்து. அப்ப நாமரூபம் முதல்ல எப்படி இருந்தது? தோன்றா நிலையில் இருந்த நாமரூபம் என்ன இருக்குது? தோன்றிய நிலைக்கு வந்திருக்கே தவிர அது எங்கதான் இருந்திருக்குது? நெக்லஸ்ங்கிறது தங்கத்தை தவிர்த்து வெளியே அங்க இருந்திருக்க முடியும். அவர் புடிச்சு வச்சு அந்த நெக்லஸ் ஓடி போய் அந்த கோல்ட் ஸ்மித் புடிச்சிட்டு வந்து உள்ள விட்டா அவர் செஞ்சாரு? இல்ல. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அந்த நாம ரூபம் எங்கிருந்து வந்ததுன்னா the state of existence of நாம ரூபத்தை சொல்றேன். the state of the existence of நாம ரூபா. இதுக்கு ஒரு உதாரணம் முதல்ல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா நல்லா பதியும். இப்ப அந்த நீளமா கம்பி மெத்தாப் இருக்கு பாத்தீங்களா? அதோ சின்னதோ நீங்க பத்த வச்சுட்டு அந்த குழந்தைங்க பாருங்க இப்படி வட்டமா சுத்தும், அதுல ட்ரையாங்கிள் போடும், அதுல எல்லா டிசைனும் கொண்டு வரும். ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு நான் பாரு வட்டம் போடுறேன், நான் பாரு ட்ரையாங்கிள் போடுறேன், நான் பாரு சூரியனை வரைகிறேன், நான் பாரு சந்திரனை வரேன், எல்லாம் டக்கு டக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிராக்ஷனுக்கு அங்க நிக்கும். இந்த குழந்தை சொல்ற உருவம் அங்க நிக்கும். ஆச்சா, கொஞ்ச நேரத்துக்கு அது நிக்கும். அந்த ஷேப் எங்கிருந்து வந்தது சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த வட்டம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு தான் சொல்லுவோம் அனிர்வச்சனீயம். எங்கிருந்து வந்து நம்மளால அதை சொல்ல முடியாது. ஆனா என்ன ஒண்ணு சொல்லலாம், அந்த வட்டம் தீப்பந்தத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்ல முடியும். எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த வட்டம் தீப்பந்தத்தை, அந்த ஏதோ ஒண்ணு தீப்பந்தமோ கம்பி மத்தாப்போ அதை சார்ந்திருக்கிறது. அதனால அது என்னது? மித்தியா. டக்கு டக்குன்னு தோன்றி என்ன ஆகுது? மறைகிறது. மித்தியா. இப்ப என்னுடைய நிழல் நடந்து போறேன், அந்த நிழல் எங்கிருந்து வந்தது? நான் போறேன், வெயில்ல நிழல் கூடவே வருது தினம். அந்த நிழல் எங்கிருந்து வந்தது சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நிழல் என்னை சார்ந்து, இந்த சரீரத்தை சார்ந்து என்ன இருக்குது? இந்த நிழல் இருக்கிறது. அதை போல நான் இப்ப நாம ரூபம் வெளிவராத நிலை, சத்துக்கு இப்ப நம்ம பாக்குறோம். நாம ரூபம் வெளிவராத நிலை, நாம ரூபம் வெளிவந்த நிலை, தோன்றா நிலை அவ்வியக்தம். எது? இப்ப கோல்டு எடுத்தீங்கன்னா நாம நெக்லஸ் தோடு எல்லாம் வெளியில வராத ஒரு நிலையில சத்த பாக்குறோம், வெளியில வந்த சத்தத்தை நம்ம பாக்குறோம். அதே புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெளியில வராதப்போ சத்தத்தான் பார்த்தோம். கோல்டு தானே பாத்தீங்க கண்ணுல. நெக்லஸ் ஏதாவது ஒண்ணு தங்கத்தை தவிர்த்து நெக்லஸா ஒண்ணு நம்ம பார்த்தோமா என்ன? தங்கத்தை தான் அப்படி பார்த்தோம், தங்கத்தை தான் வளையலா பார்க்க. அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க. சோ நாமரூபம் அவ்வியக்தம், வெளியில வராத ஒரு நிலை. அப்புறம் நாமரூபம் வியக்தம், பிரபஞ்சம். அது மாதிரிதான் பிரம்ம தத்துவம். நாமரூபத்துக்கு நாமரூபம் அவ்வியக்தமாக இருந்த ஒண்ணு, நாமரூபம் வெளியில வந்த ஒரு நிலை. சோ இதுதான் இத உபனிஷத் நமக்கு டீச் பண்ணணும். என்னன்னு டீச் பண்ண தெரியுங்களா? நீ பாக்குறது அனைத்தும் பிரம்ம. ஏன்? அந்த நாம ரூபம்ங்கிறது மித்தியா, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள்னு பார்த்தா பிரம்ம மாத்திரம் அஸ்தி. ஆச்சா? பிரம்ம என்ன உங்களுக்கு டீச் பண்ணி ஆகணும்? பிரம்ம மாத்திரம் அஸ்தி, தங்கம் மட்டுமே இருக்கிறது. நெக்லஸ்ங்கிறது நாம ரூபா, அது தன்னுடைய இருப்பை தங்கத்தில் பெறுகிறது. அப்ப எது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க? எது மட்டும்தான் இருக்குது? நெக்லஸ் நீங்க பாக்குறீங்க. கோல்ட்ல சில சமயம் தங்க வியாபாரிகிட்ட பிசினஸ் பண்ணும்போது காரணத்தோட வியாபாரம் பண்றோம், சில சமயம் காரியத்தோட வியாபாரம் பண்றோம். ஆனா மொத்தத்துல அங்க இருக்கிறது என்னதான் பாயிண்ட்? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் என்னதாங்க? கோல்டு. அப்ப இங்க உபனிஷத்து என்ன சொல்லணும்? வாட் இஸ் ஹியர்? தி எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் என்னது? பிரம்ம மாத்திரம் அஸ்தி. ஆனா நான் என்ன பாக்குறேன்? அதை தவிர மத்தெல்லாம் பாக்குறேன். உபனிஷத் வாண்ட்ஸ் டு டீச் பிரம்ம மாத்திர அஸ்தி. நான் பாக்குறது என்ன? ஜீவனை பாக்குறேன், உலகத்தை பாக்குறேன். அதாவது ஒண்ணு ஜகம்ங்கிறது என்ன சொல்றது? உலகம்ங்கிறது போக்தம், என்ன சொல்றது? போக்கியம். நான் யாரு? போக்தா. அப்படி பாருங்க. உலகம், இந்த உலகமான சரீரத்தை ஆட் பண்ணிக்கணும். அது போக்தா. நான் போக்தா, ஜீவகா. நான் பாக்குற இந்த உடல், மற்ற உடல்கள், ஆடு, ஆறு, மலை, கடல், வீடு, இதெல்லாம் என்னது? போக்கியம். சோ ஜகத்து, ஜீவ. இதை நான் ரெண்டு விதமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு என்ன தெரியல? பிரம்ம மாத்திரம் அஸ்தின்னு உபனிஷத் சொல்றது எனக்கு தெரியல. அப்ப உபனிஷத்து எப்படி டீச்சிங் கூட்டிட்டு போகுது, புரிய வைக்குது நம்மள? ஃபர்ஸ்ட் நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை, ஜீவனை இதை என்ன பண்ணணும்? நெகேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் எங்க இது பாத்தீங்கன்னா 7வது சாப்டர் வரைக்கும் இதுதான். எது? ஜெகத்தையும் ஜீவனையும் தனக்கென்று எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத ஒண்ணு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நெகேட் பண்றதுக்கு 6-7 அத்தியாயங்கள் முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் எதை கொண்டு வரணுது? ஜீவா ஈஸ்வர ஐக்கியத்தை, அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டு, அதனோட கிளாஸ் ஓடி இருக்கக்கூடாது. அந்த பிரம்மமாகத்தான் நீ இருக்கிறாய்ங்கிறது தான் கடைசி ஃபைனல் அத்வைத பிராப்தி. அப்பதான் நம்ம அத்வைத்துல நம்ம நிக்க முடியும். எப்படி நெகேட் பண்றது? கண்ணுக்கு முன்னால இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிற உலகத்தை எப்படிங்க நெகேட் பண்றதுன்னா ஒரே ஒரு டெக்னிக்கு, காரண காரிய சம்பந்தத்தை நினைத்து பார்த்து என்ன பண்ணணும்? அதுக்கு தான் 3 எக்ஸாம்பிள். சாஸ்திரம் என்ன பண்ணுது? 3 எக்ஸாம்பிள் கொடுத்தது. நீ இந்த உலகத்தை அந்த 3 எக்ஸாம்பிளை சிந்திச்சு அதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கோ? காரண காரிய சம்பந்தம். அதுல காரியம் என்பது எப்படி வந்தது? நீ பார்த்துட்டு இருக்கிற உலகம் காரியம். அந்த உலகம் எப்படி வந்தது? பிரம்மா பிளஸ் நாம ரூபா இஸ் அ காரியம்.
அப்ப அந்த நாம ரூபம்ங்கிறது என்னது? தனக்கென்று இருப்பு இல்லாத ஒரு மித்யா. அப்ப என்னதான் இருக்குது? பிரம்மா. அப்ப என்ன பண்றோம் நம்ம? அப்புறம் ஜீவனை நெகேட் பண்றதுக்கு என்ன டெக்னிக்கு? அவஸ்தாத்திரைய சாட்சி எடுக்கும். ஃபர்ஸ்ட் உலகத்தை நெகேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அதுக்கு உலகத்தை எப்படி நெகேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நாம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் சொல்லி உபனிஷத் சொல்லி கொடுக்குதுன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகம் இல்லைன்னு எப்படி என்னால் நெகேட் பண்ண தெரியணும்? காரண காரிய சம்பந்தத்தை என் மூளைக்குள்ள அப்ளை பண்ணி இங்க இருப்பது சத்து பிரம்மா மட்டுமே அப்படின்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜீவன். நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதை எப்படி நெகேட் பண்றது? அவஸ்தாத்திரைய சாட்சி. 3 நிலைகள் மாறிக்கொண்டிருந்தாலும் நான் மாறாமல் இருக்கிறேன். அப்பா இந்த உடல் என்னது? அன்னமய கோஷம், பிராணமய, இந்த மாதிரி கோஷம், பஞ்ச கோஷ பிரக்ரியா, இந்த மாதிரி விஷயங்களை டெக்னிக்கை யூஸ் பண்ணி உபனிஷத்தை எது சொல்லி கொடுக்குது? ஜீவனை என்ன பண்ணிடுது? நெகேட் பண்ணி விடுகிறது. ஏன்னா நம்ம முன்னால நான் தெரிகிறேன், உலகம் தெரியுது. இந்த ரெண்டையும் நெகேட் பண்ணிட்டு இந்த சரீரம், நான் அந்த சரீரம், இந்த சரீரத்தையும் நெகேட் பண்ணி ஆகணும், உலகத்தையும் நெகேட் பண்ணி ஆகணும். இருக்கிறது என்ன மட்டும் தெரியணும்? சத்து. அப்பதான் விசாரம் ஸ்டார்ட். அப்ப என்ன வருது? உலகம் தோன்றுவதற்கு முன் நாமரூப இல்லாத சத்து, உலகம் தோன்றியதற்கு பிறகு நாம ரூபத்துடன் கூடிய சத்து தான் இருக்குது. இதுதான் சூத்திர வாக்கியம் சொல்றது. சூத்திர வாக்கியத்தினுடைய விளக்கம் இதுதான். உலகம் தோன்றுவதற்கு முன்பு நாம ரூபம் இல்லாத பிரம்மம், உலகம் தோன்றியதற்கு பிறகு என்னங்க இருக்குது? நாம ரூபத்துடன் கூடிய பிரம்மம் தான் இருக்குது. என்ன கிடையாது? ஜெகத்துன்னு ஒண்ணு கிடையாது, ஜீவன் ஒண்ணு கிடையாது. ஆனா என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறேன்? இந்த ஜெகத்தையும் இந்த ஜீவனையும் மித்யாவான இதை சத்தியத்துவ, அதான் சொன்ன மித்யாவுக்கு என்ன கொடுத்துட்டு நாம சத்தியத்துவ புத்தியை கொடுத்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிட்டு நான் சத்தியத்துவ புத்தியை கொடுத்துட்டேன். என் அறியாமை காரணம். அப்போ அந்த அறிவு வந்தா தான் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் நம்மளால? மித்யா. எப்படிங்க மித்யாத்துவம் கொடுக்கறது? காரண காரிய சம்பந்தம். அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து உலகத்தை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மித்யாத்துவத்தை கொடுத்து மண்டையில் இருக்கிற சத்தியத்துவ புத்தியை விடணும். உலகத்தை விட்டுட்டு ஓடுறது இல்லை, உலகத்தை அழிப்பதும் இல்லை, என் உடலை அழித்துக் கொள்வதும் அல்ல. அறிவினால் காரண காரிய சம்பந்தத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? உலகத்தையும் ஜீவனையும் இந்த சரீரத்தையும் இல்லாமல் செய்வது. எப்படி? ஞானேன. எதை யூஸ் பண்ணி? காரிய காரண டெக்னிக்கை யூஸ் பண்ணி, சம்பந்தத்தை யூஸ் பண்ணி நாம நெகேட் பண்ணணும்ங்கிறது உபனிஷத்துடைய டீச்சிங். இப்போ சத்து விசாரம் ஒரு சின்ன விசாரம். சத்துங்கிறது என்னது? இப்போ உபாதான காரணம். இப்ப மண் என்னது? உபாதான காரணம். சத்து இருக்கிறதுங்கிறது என்னது? அந்த இடத்துல உபாதான காரணம். அப்ப சத்தோட நம்ம என்ன சொன்னோம்? நாம ரூபம் ஜெகத்தாக தெரிகிறது. அப்போ சத்து நாம ரூபம் அப்படின்னா அந்த நாம ரூபம் எங்கிருந்து வந்தது நம்ம யோசனை பண்ணணும். அந்த நாம ரூபம்ங்கிறது எங்கிருந்தா வந்திருக்கணும்? சத்தில் இருந்துதான் இருப்பிடத்தை பெறுதிருக்குது, அது தனியாக இருப்பை பெற்றது அல்ல. அப்போ அவ்யக்தமாக இருந்த நிலை பீஜ ரூப அவ்யக்தமாக நாம ரூபம் அதை சத்தை சார்ந்து இருக்கிறது. சோ இப்ப நாம ரூபத்துக்கு பாத்தீங்கன்னா கம்மிங் டு நாம ரூப அவஸ்தா, அதுக்கு 2 அவஸ்தை இருக்கு இல்லைங்களா? நாம ரூபத்துக்கு வாங்க. அது பாருங்க 2 நிலையில் இருக்கு. எது? இப்ப நாம ரூபம்னு என்ன? நெக்லஸ், பானை, இதெல்லாம் நாம ரூபம். பானை, நெக்லஸ். ஏன்னா அங்க இருக்கிறதுல என்ன? மண்ணு, தங்கம். இப்ப அதை விட்டுட்டு அந்த நாம ரூபத்துக்கு வாங்க. பானை, நெக்லஸ், அதுலயே உலகத்தை சேர்த்துக்கணும். அப்பதான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சு முடியும். இந்த உலகம் எல்லாமே காரியம். இதுல பாருங்க 2 நிலை இருக்குது. அவஸ்தை 2 அவஸ்தான்னு சொல்லுவோம், 2 ஸ்டேட். நாம ரூபத்துக்கு 2 ஸ்டேட். ஒன்னு என்னது? அவ்யக்த ஸ்டேட், இன்னொன்னு வியக்தம். சோ அவ்யக்தம் அப்படிங்கும்போது பிரம்மனுடன் அவ்யக்தமாக உலகம் இருக்கும்போது அதுக்கு பேரு தான் மாயா. அது அவ்யக்த நிலையில பேர் என்ன? அவ்யக்தம் என்னது? இப்போ மாயா. நாம ரூபம்ங்கிறது மாயா.
அது எதை சார்ந்து இருக்குது மாயான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப முதல்ல நான் என்ன சொன்னேன், நாம ரூபத்துக்கு 2 ஸ்டேட். ஒன்னு அவ்வியக்த நிலை. அப்ப அவ்வியக்த நிலைன்னு என்னது, பிரம்மனோடு தோன்றா நிலையில் நாம ரூபங்கிற வேர்டை எடுத்துட்டு என்ன போடுறேன் இப்போ, மாயா. அந்த மாயைக்கு 2 ஸ்டேட். ஒன்னு அவ்வியக்தம், இன்னொன்னு என்னது வியக்தமா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அவ்வியக்தமான மாயா. இப்ப பாருங்க, அந்த அதுக்கு என்ன சொல்ல, மாயைக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் படிச்சோம், பிரம்ம ஆசிரயா மாயா. அதுக்குன்னு தனி இருப்பு கிடையாது, இப்படி என்று விளக்க முடியாது. மாயை என்ன சொல்ல முடியாது, இப்படி என்று விளக்க முடியாது. இல்லை, ஆனால் இருப்பதை போல் தெரிவது. நெக்லஸ்ங்கிறது என்ன, நெக்லஸ் தனியா ஒண்ணு இல்ல. தங்கத்தை தவிர்த்து தனியாக நெக்லஸ் ஒண்ணு இல்ல. ஆனா என்ன தெரியுது, எடுத்து கழுத்துல போட்ட பாக்குற, கண்ணாடியில பாக்குறேன்னு என்ன அர்த்தம், இருப்பதை போல் தெரிகிறது. இந்த உலகம் உண்மையில் இல்லை, நெக்லஸ் உண்மையில் இல்லை, தங்கம்தான் இருக்குது. ஆனா எப்படி தெரியுது, இருப்பதை போல். We can do transaction with necklace only. Gold எடுத்து அப்படியே கழுத்துலயே அங்க போட்டு முடியும். For வியாபாரிக்கு விஷயம் நாம எதை யூஸ் பண்றோம், காரியத்தை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணதான் வாழ முடியும். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது தனியாக இருப்பு கிடையாது. நெக்லஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. தனக்கென்று இருப்புடன் கூடியதாக, தங்கத்தை தவிர்த்து வேறாக நெக்லஸ் என்பது கிடையாது. We are doing transaction, that is different. அப்ப என்ன காட்சி அளிக்கிறது, இப்ப தங்கம் நெக்லஸாக காட்சி. ஆனா நம்ம எதை பார்க்கிறோம், அஜ்ஞானத்தின் காரணமாக நெக்லஸையே பார்க்கிறோமே தவிர எதை விட்டுறோம், காரணத்தை விட்டு விடுகிறோம். இதுதான் we can see sat also in 2 angle, we can see nama rupa also in 2 angle. இப்ப சத்த பார்த்தோம்னா 2 அவஸ்தையில் நம்ம 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்னு கேவல சத், அதுக்கு என்ன சொல்லுவோம், நிர்குண சத். அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். சத்த 2 விஷன் பார்க்கலாம், கேவல சத்து, நிர்குண சத்து. அடுத்தது ஞாம ரூபம் அவ்வியக்தமா இருக்கிற சத்துன்னு எடுத்துட்டாலும் சரி. இன்னொன்னு என்னது, கேவல சத்து, நாம ரூபத்துடன் கூடிய, அதாவது வியக்தமாக ஞாம ரூபத்துடன் கூடிய சத்து. இப்ப சத்துக்கு நம்ம என்ன விஷன் வருது, 2 விஷன். ஒன்னு கேவலம் சத்து நிர்குண பிரம்மா, இன்னொன்னு வெளிவராத நாமரூத்துடன் கூடிய சகுண பிரம்ம, தட் இஸ் ஈஸ்வரன். இப்ப சத்தை எப்படி பார்க்கிறோம், நான் கேவல சத்து நிர்குண பிரம்ம. இன்னொன்னு ஆறு சத்து, நாமரூபங்கள் வெளிவராத உடன், அந்த வெளிவராத நாம ரூபத்துடன் கூடிய சத்து, வெளிவராத நாம அவ்வியக்த மாயா, அதுடன் கூடிய சத்து. ரெண்டுக்கு நம்ம 2 விஷன்ஸ். நம்ம சகுணம்ங்கிறது ஒண்ணு, நிர்குணம்ங்கிறது ஒண்ணு. அப்ப நிர்குண பிரம்மம்ங்கிறது என்னது, கேவல சத்து. சகுணம்ங்கிறது என்னது, வெளி தோற்றத்திற்கு வராத நாம ரூபம் தான் என்னது, மாயா. வெளி தோற்றத்திற்கு வராத நாம ரூபத்துடன் கூடிய சகுண பிரம்ம, நிர்குண பிரம்ம. இப்ப சத்துக்கு என்ன 2 விஷயம் வருது. ஒன்னு 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்னு கேவலம் சத்து, இன்னொன்னு நாம ரூபத்துடன் மாயுடன். அது நாம ரூபங்கிறது ரீப்ளேஸ் த வேர்ட் பட் மாயா. அப்ப நாம ரூபத்துடன் கூடிய அவ்வியக்தமாக, நீங்க பாருங்க, அந்த மாயை இல்லாத ஒரு சத்து, ஒரு ஆங்கிள் நம்ம இருக்கு, ஒரு ஆங்கிள் பிரம்மத்துக்கு பார்க்கலாம். இன்னொன்னு வெளித்தோற்றத்திற்கு வராத நாம ரூபங்களாக, வெளித்தோற்றத்திற்கு வராத மாயையுடன் கூடிய சத்து. சத்துக்கு பிரம்மனுக்கு இப்ப 2 விஷன், பார்வை. ஒன்னு நம்மளுடைய பார்வைதான், ஒன்னு பிரம்ம கேவல பிரம்ம, இன்னொன்னு மாயுடன் கூடிய பிரம்ம. அந்த மாயை தான் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், நாம ரூபா. எப்படி இருக்குதாங்க, அவ்வியக்த நாம ரூபா. பேரு என்னது, மாயா. இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இல்லையா, 2 கனெக்ட் பண்ணுங்க. மாயா மாயான்னு இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப நீங்க இந்த காரணக்காரி ரூபத்துல வரும்போது எப்படி ஜாயின் பண்ணலாம், தோ அவ்வியக்த நாம ரூபா இஸ் மாயா. அவ்வியக்த நாம ரூபா இஸ் மாயா. வியக்த நாம ரூபா இஸ் dash.
ஜகத். ஜகத் அவ்யக்த நாமா ரூபா இஸ் மாயா, வியக்த நாமா ரூபா இஸ் ஜகத். தட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ உலகத்தை பார்த்தாலும் நம்ம ரெண்டு விதமா பார்க்கிறோம். எப்படி? வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகம், வெளித்தோற்றத்திற்கு வராத உலகம். அதைத்தான் என்ன சொல்றோம்? மாயா. ஏன் இது உலகம்ங்கிறது என்னது? நாம ரூபமா? நாம ரூபங்கிறது என்னது? மாயாவா? இதை தான் நீங்க ஒன்னொன்னா கொண்டு போறோம். கண்ணுக்கு முன்னால தெரியுற உலகம், அது என்ன முதல்ல என்ன பண்ணணும்? நாம ரூபம். அது தனக்கென்று இருப்பில்லாத நாம ரூபம் மட்டும்தான் அங்க இருக்குது. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இல்லையே. அப்ப நம்ம நான் பாக்குற ஜெகத்து வெறும் என்னதான்? நாம ரூபாத்மகம். அந்த நாம ரூபாத்மகத்துக்கு தான் என்ன சொல்ற நம்ம? மாயா. வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்து இப்ப எப்படி இருக்கிற மாயா? வெளித்தோற்றத்திற்கு வந்த நிலை. அது என்னது? மித்யா. அப்போ எது மட்டும்தான் இருக்குது? பிரம்மம் ஏவ இதகும் சர்வம். So what is the conclusion of this? இது பிரபஞ்சத்துக்கு சத் பிரம்ம காரணம் என்று உபனிஷத் சொல்லும் பொழுது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விசார். இப்ப ஒரு உபனிஷத் ஒரு டீச்சிங் வருது. என்னன்னு? பிரபஞ்சத்துக்கு சத் பிரம்ம காரணம் சொல்லுதா? இந்த பிரபஞ்சத்துக்கு சத் பிரம்ம காரணம் என்று உபனிஷத் சொல்லும் போது உபனிஷத்து எதை பண்ணுது? நிர்குண பிரம்மத்தின் மீது மாயையை வைக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு சத் பிரம்ம காரண உபனிஷத் சொல்லும் போது அது என்ன பண்ணுது? நிர்குண. இப்ப நம்ம பிரம்மத்துக்கு ரெண்டு விஷன் ஆங்கிள் பார்த்தோமா இல்லையா? ஒன்னு கேவல பிரம்ம, இன்னொன்னு வெளித்தோற்றத்திற்கு வராத மாயுடன் கூடிய பிரம்ம. ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? டீச்சிங் பண்ணும்போது நம்மளை புரிய வைக்கிறக்காக உபனிஷத் எப்படி டீச்சிங் பண்ண எப்படி டீச்சிங் சொல்லி கொடுக்குது? அந்த சத் பிரம்ம காரணம்னு ஒரு வேர்டு போடுது பாத்தீங்களா? இந்த உலகத்துக்கு காரணம் சத்தேவ இதகும் ஆசித்துன்னு சொல்லுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் இடத்துல அதான் சொல்லுது சத்தேவ. அந்த சத்தேவ அப்படின்னு போடும்போது சத் பிரம்ம காரணம் சொல்லுது பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணுது? அந்த நிர்குண பிரம்மத்தின் மீது மாயையை வைக்கிறது. அப்பொழுதுதான் சத்து காரணம்னு சொல்ல முடியும். கேவல பிரம்மம் என்னவாக முடியாது? உலகத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அது சாட்சி மாத்திரம். அது தனக்குள் விவர்த்தது என்ன சொல்லும்? தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாத நிமித்த காரணம். யாருதான் உலகமா மாறி இருக்கிறது? மாயா. நாம ரூபா. எல்லா வேர்டும் இப்ப ரீப்ளேஸ் பண்ண தெரியணும். மாயனால அதேதான் நாம ரூபம்னு, அதேதான் அவ்வியக்த மாயானால அதுதான் வியக்த மாயாதான் என்னது? உலகம். அவ்வியக்த நிலையில் இருக்கும்போது நாம ரூபத்துக்கு பேரு மாயா. வியக்தமானதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அதே மாயையை உலகம் உலகம் உலகம். ஆனா எது இருக்கு? அது காட்சி அளிக்கிறது. நெக்லஸ் காட்சிக்கு இருக்கிறது, பயன்பாட்டுக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நெக்லஸ் ஒண்ணு தனியா இருப்பு இருக்கான்னு பார்த்தா தங்கத்தை தவிர்த்து அதுக்கு இருப்பு இல்லை. அப்ப நெக்லஸ்ங்கிறதுக்கு என்ன ரியாலிட்டி? அந்த இடத்துல நெக்லஸ்ங்கிறதுக்கு என்ன ரியாலிட்டி? மித்யா. இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத நிலைதான் என்னது? அது நெக்லஸனுடைய ரியாலிட்டி. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை போல் இந்த உலகம் எந்த ரியாலிட்டிக்கு வருது? இருக்குன்னு சொல்ல முடியாது, சத்து உதச்சிடும். இல்லைன்னு சொல்ல முடியாது, we are doing transaction. நெக்லஸ் இருக்குன்னு சொன்னா யாரும் உதப்பா? தங்க என்ன சொல்ல? என்னை தவிர்த்து நீ எங்க இருக்கிற, என்ன இருக்கிற? சோ இருக்குன்னு சொல்ல முடியல நெக்லஸ, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? கழுத்துல போட்டு பாக்குறது யாருதான்? நெக்லஸ் தான் போட்டு பாக்குறோம். ஆசாரி நெக்லஸ் தான் செஞ்சு வைக்கிறாரு, நாம அதைத்தான் போட்டு பாக்குறோம். வியாபகாரத்தில் we are doing the காரியம். ஆனா இருப்பது காரணம் மட்டுமே. திஸ் இஸ் இப்ப என்ன சொல்ற? இப்ப டீச்சிங் வரும்போது சத் பிரம்மம் தான் காரணம் சொல்லுது பாத்தீங்களா? அப்போ நிர்குண பிரம்மம் காரணமாகாது. அப்ப நிர்குண பிரம்மத்தின் மீது மாயை வைத்துதான் என்ன சொல்லுது சாஸ்திரம்?
சத்தேவ காரணம். சத் பிரம்ம காரணம்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா சகுண பிரம்ம நிர்குண பிரம்மத்தின் மீது மாயை வைத்துதான் என்ன சொல்லுது, அந்த சத்து தான் காரணம். அப்ப யாரு காரணம்? நிர்குண பிரம்ம இல்லை, சகுண பிரம்மம் தான் சிருஷ்டிக்கு காரணம். நம்ம புரிஞ்சுக்கணும். நிர்குண பிரம்மம் என்ன கிடையாது, சிருஷ்டிக்கு காரணம் கிடையாது. சகுண பிரம்மம் தான் சிருஷ்டிக்கு காரணம். ஆனா என்னதான் சொல்லுது சாஸ்திரம்? சத்தேவ காரணம். சத்துதான் நமக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ஒண்ணு நாமரூபம் அவ்வியக்தமா இருக்கிற, அதாவது நாமரூபத்தை விடுத்து ஒரு பிரம்மம் கேவல சத்து ஒண்ணு இருக்குது. நாமரூபத்துடன் கூடிய அவ்வியக்த நாமரூபம் வெளியில வராத ஒரு சத்து வேற இருக்கு. அப்ப ரெண்டுல எது காரணம்? ஜெகத் காரணம், சிருஷ்டிக்கு காரணம். நிர்குண பிரம்மம் காரணம் அல்ல. This is the final understanding of மாண்டூக்கிய உபனிஷத்து. போய் படிக்கணும்னா இந்த இடம் தெளிவாயிட்டுனா தான் மாண்டூக்கியமே புரியும். இல்லைன்னா அந்த உபனிஷத்துக்குள் உள்ளேயே நுழைய முடியாது. இதுதான் ஃபுல் டீச்சிங். அங்க அதுதான் ஓம்காரத்தை எடுத்து வச்சு அங்க விசாரம் போகும். சோ சத்து தான் பிரம்மம் தான் உலகத்துக்கு காரணம்னு சொல்லும் போது உபனிஷத்து எதை என்ன பண்ணுது? நிர்குணத்தின் மீது மாயையை வைத்து சொல்கிறது. ஏன்? நிர்குண பிரம்மம் தனியாக உலகத்தை படைப்பது கிடையாது. அதனால அது என்ன பண்ணுது? ஏன்னா நாம பார்த்திருக்கிறது உலகமா, அது அந்த உலகம் எப்படி வந்ததுன்னு சொல்றோமா, அது பிரச்சனை. நிர்குண பிரம்மம் என்ன ஆகாது, இந்த உலகத்துக்கு காரணம் அல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். செகண்ட் டீச்சிங்க, மாயுடன் கூடிய அல்லது தோற்றத்திற்கு வராத, ஏன்னா மாய்க்கு இப்ப என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணோம்? தோற்றத்திற்கு வராத நாம ரூபம் அவ்வியக்தமாக இருக்கிற மாயையுடன் கூடிய பிரம்மம்னு யாரு? ஈஸ்வரஹா. வேர்ட்ஸ் தாங்க மாத்திரம், பட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நல்ல டெப்த்துக்கு போகும். திருப்பி சொல்றேன், நிர்குண பிரம்மம் உலகத்துக்கு காரணம் ஆக முடியாது. ஆனா உபனிஷத்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? சத்தேவ காரணம் சொல்லுதா? அப்ப என்ன பண்ணுது உபனிஷத்து? அந்த நிர்குணத்தின் மீது தோற்றத்திற்கு வெளிவராத அவ்வியக்த நாமரூபமான மாயையை வைத்து, அந்த வைத்து என்னது? ஈஸ்வரா. ஆனா என்னது அது? பிரம்மம் தான். இப்ப என்ன பேர் வருது அதுக்கு? ஈஸ்வர. அந்த நாம ரூபத்தை பிரம்மத்தின் மீது வைத்து that becomes சகுண பிரம்ம, அல்லது என்ன பேர் சொல்றோம்? ஈஸ்வரஹா. இப்ப என்ன தெரியுது? என்னென்ன தெரியணும்? நிர்குண பிரம்மம்னா என்ன? கேவல சத்து தான் நிர்குண பிரம்மம். கேவல சத்து நிர்குண பிரம்மம். சகுண பிரம்மம்னா, ஏன்னா சிருஷ்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சகுண பிரம்மம் தான் நமக்கு தெரியணும். அப்ப சகுண பிரம்மம்னா என்ன? இப்போ நம்ம என்ன இவ்வளவு எப்படி படிச்சோம்? ஈஸ்வர மாயா, பிரம்ம பிளஸ் மாயா, பிரம்ம பிளஸ் மாயா. அதை இப்ப டீட்டெயிலா படிக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ நிர்குணம்ங்கிறது கேவல சத்து. சகுண பிரம்மம்ங்கிறது என்னன்னா, அதாவது தோற்றத்திற்கு வராத நாம ரூபத்துடன் கூடிய சத்து. அது சத்துதான். தோற்றத்திற்கு வராத நாம ரூபங்கள் அவ்வியக்தமாக இருக்கிற நாம ரூபத்துடன் கூடிய சத்துதான் என்னது? சகுண பிரம்ம அல்லது ஈஸ்வரகா. அங்கிருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? இப்போ படைப்பு. அதுதான். அதனாலதான் ஃபர்ஸ்ட், ஏன்னா படைப்பை நம்ம உலகத்தை நெகேட் பண்ணணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? படைப்புல இருந்து வரணும். அப்பதான் நீங்க அந்த உலகத்தை நெகேட் பண்ண முடியும், அதுக்கு மித்தியாத்துவத்தை கொடுக்க முடியும். அப்படின்னா சிருஷ்டிலிருந்து ஆரம்பிக்கும். அப்ப சிருஷ்டி எங்க ஸ்டார்ட்ஸ்? நாட் ஃப்ரம் நிர்குண பிரம்ம. சிருஷ்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சகுண பிரம்ம. ஆனா ரெண்டு வேறையா? ரெண்டு வேறு கிடையாது. சத்தினுடைய இரண்டு நிலை அதுதான். அப்போ பிரம்மம் சத்து தான் காரணம் சொல்லும் போது நிர்குணத்தின் மீது என்ன புரிஞ்சுக்கிறோம்? மாயையை வைக்கிறது. அப்பதான் என்ன சொல்லணும்? சத்துக்கு காரணம் அல்லது பிரபஞ்சஸ்ய காரணம் என்ன ஆகுது? சத்து பிரம்ம. இத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது, இத சொல்லி கொடுக்கறது சரி, அது உபனிஷத்து சொல்லி கொடுத்துருச்சு. அதை நாம புரிஞ்சுக்கிறது எப்படி? இது டீச்சிங் போது நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நீங்க சொல்லி கொடுத்தது இது எதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஏக விஞ்ஞானேன
சர்வம் விஞ்ஞானம் பவதி. ஒரு சென்டென்ஸ் படிச்சுமா இல்லையா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏக விஞ்ஞானேன, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ அப்படின்னா, காரியம்ங்கிறது மித்யா, காரணம்ங்கிறது சத்தியம். பானைங்கிறது மித்யா, காரணம் மண்ணுங்கிறது சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்தால், காரணத்தை அறிந்தால் காரியம் அறிந்தது போல். தங்கத்தை அறிந்தால், தங்கத்தினுடைய இருப்பை அறிந்தால், ஏன்னா நெக்லஸ், தங்கத்தை அறிந்தால் உடனே நெக்லஸ் செய்யறது எப்படி நமக்கு தெரியுமே என்ன? நோ நோ நோ, தங்கத்தினுடைய இருப்பை அறிந்தால் நெக்லஸினுடைய ரியாலிட்டி நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். மண்ணினுடைய இருப்பை அறிந்தால் எதை அறியலாம்? பானையுடைய ரியாலிட்டியை அறிந்து கொள்ளலாம். அப்ப பிரம்மத்துடைய இருப்பை அறிந்தால் உலகத்தினுடைய ரியாலிட்டி நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். மித்யா. ஏன்னா அந்த மித்தியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா தான் ஏங்க மித்யா மித்யா மித்யான்னு இத்தனை, அந்த மித்தியாத்துவத்தை கொடுக்கிற போதுதான் நீங்க சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். நீங்க சத்தியத்துவத்தையே கொடுத்துட்டு உட்காந்துருந்தா, எனக்கு கஷ்டமா இருக்குது, கொங்கு குத்துது, இங்க குடையுது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 மணிக்கு பெராண்டி விட்டு எழுப்பி விட்டு அனத்திட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, எதுக்கு நாம இதை படிக்கிறோம், கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறோம்னா, சம்சாரத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா நெக்லஸ் மித்தியான புரிகிற மாதிரி அது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் மித்தியா அப்படின்னா, உலகம் என்ன? ஆறு, மலை, மடு அப்படி நினைக்கூடாது. என்கிட்ட வாட் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் மீ. உலகம்னு என்ன? எங்கூட என்னுடைய உறவுகள், என்னுடைய உடம்புல இருந்து போல சேர்க்கணும். என்னுடைய உடம்பு என்னது? அங்கிருந்து வாங்க. இந்த உடம்புக்கு மித்தியாத்துவம் கொடுக்கணும். கண்ணில் பார்க்குற மற்ற சரீரங்கள், அது பேசுற பேச்சு, அது நடந்துக்கிற செயல்கள், அந்த மனதில் இருக்கிற நம்பிக்கை துரோகங்கள், வசவுகள், இதெல்லாம் என்னன்னு தெரியணும். மித்தியான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்பதான் சம்சார நிவிருத்தி. நீங்க ஒரு ஆங்கிள் பாக்குறோம், ஆத்மா, சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்ம, அந்த பிரம்மம் தான் நான், அதெல்லாம் சம்சாரம்லாம் போகாது. நீங்க பாருங்க, உலகத்துக்கு மித்தியாத்துவம் கொடுக்கும் போது சம்சார நிவிருத்தி. அது கொடுத்துட்டீங்கன்னா எங்க போய் நினைக்குவீங்க? உங்களுடைய சொரூபம் ஆனந்த பிராப்தி. புரியுதுங்களா? அப்ப மோட்சத்துக்கு கொடுத்த டெபினிஷன் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒண்ணு சம்சார நிவிருத்தி, அது ஆனாத்தான் நீங்க எங்க போய் நிக்கவே முடியும். ஆனந்த பிராப்தியா அது உங்களுடைய சொரூபம். அப்போ ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறோம், வகுப்புகள் போடுறோம், அவஸ்தாத்ரய சாட்சிங்க, எனக்கு ஆத்மா புரிஞ்சிருச்சுங்க, வெரி குட், ஈஸியா புரியும். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. அவஸ்தாத்ரய சாட்சி அல்லது அது வந்து 3 ஸ்டெப்பு. பஞ்சகோஷ பிரக்ரியாங்கிறது 5 ஸ்டெப்பு. அது ஆத்மாவை ரீச் ஆகிறதுக்கு இறைவன் கொடுக்குற மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். பஞ்சகோஷ பிரக்ரியா அந்த 3 உரியலையா? அவஸ்தாத்ரய சாட்சிங்கிறது 3 ஸ்டெப்ல ஆத்மாவை ரீச் பண்றது. அது உரியலையா? சரி விடு, இங்க வா, பஞ்சகோஷ பிரக்ரியா போட்டு 5 ஸ்டெப், அந்த 3 ஸ்டெப் என்ன பண்றது? 5ஆ பண்ணி கொஞ்சம் ஏறுவதற்கு ஈஸியா இருக்குங்கிறக்கா இறைவன் என்ன பண்றாரு? எல்லாம் போட்டு ஆத்மாவை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வேதாந்தத்தில் ஒரு பாதி கிணறு தாண்டுற மாதிரி தான். ஏன் பாதி கிணறு தாண்டிட்டேன் அப்படின்னு எங்கதான் இருப்பீங்க? கிணத்துக்கு நடுவில் விழுந்துருவீங்க. சோ பாதி கிணறு தாண்டது நம்ம கிணத்து மேட்டே நின்னா கூட பரவாயில்லைங்க. இந்த பாதி கிணறு தாண்டறோம் பாத்தீங்களா, அதுதான் ரிஸ்க். ஏன் நடு கிணத்துல ஆழத்துல போய் விழுந்துருவோம். சோ பாதி கிணறு என்ன? அந்த சத்து, சாரி, பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், ஆத்மா ஏவைதகும் சர்வம், ஆத்மா எங்க இருக்கு? இந்த சரீரத்துக்குள்ள மனதில் வெளிப்படுவது ஏக ஆத்மா, பிரம்ம தத்துவம், அகம் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது ஹாஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிச்சம் என்ன பண்ண தெரியணும். அப்ப இதை பட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா உலகத்துக்கு என்ன, அதுதான் கஷ்டம். இது புரிந்து கொள்வது ஈஸிங்க. ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை 2 டெக்னிக் 3 டெக்னிக் இறைவன் சொல்லி கொடுக்குற மெத்தடாலஜியா சூப்பர் டெக்னாலஜி. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரம் ஆத்மாவில போய் நிக்கிறதுங்கிறது ஈஸி. அது ஒரு கஷ்டமான குரு கரெக்டா அந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருவா இருந்து அந்த ஸ்தானத்துல நின்று விளக்குனாரு அப்படின்னா, புக்கை வச்சுட்டு படிக்காம தான் புரிஞ்சு வச்ச இடத்துல நின்று சொன்னார்னு வச்சுங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். அது ஈஸி. எது கஷ்டம்? இந்த ஏன் தெரியுங்களா? இது வரைக்கும் அதை பத்தி தெரியாது, புதிதான அறிவு ஈஸியா பதிஞ்சிரும். ஏன்னா ஆத்மானா எனக்கு எதுன்னு தெரியாது, புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம்.
ஆனா இது ஏன் கஷ்டம்னா, இந்த உலகத்துக்கு மித்தியாத்துவத்தை காரண பிரக்ரியா காரிய காரண பிரக்ரியாவை போட்டு மித்தியா மித்தியா ஏன் சாஸ்திரம் அடிக்குதுன்னா, நாம என்ன பண்ணி வச்சுட்டோம், சத்தியத்துவ புத்தி கொடுத்து வச்சிட்டீங்க. அதை இல்லாம பண்றது இருக்குது பாத்தீங்களா, அது உபனிஷத்து ரொம்ப மெனக்கெடுது. மெனக்கெட்டு இறைவன், உபனிஷத்து ஆருங்க, இறைவன் எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு டீச்சிங் கொடுக்கிறாருன்னா, அது ஏன்னா நம்மளுக்குள்ள எப்படி புரிஞ்சு வச்சிட்டோம், இந்த உலகம் சத்தியம். ஏங்க நாளா உலகத்துக்குலாம் சத்தியத்தை கொடுக்கலீங்க. ஒருத்தர் ஒரு சொல்லு சொன்னா உள்ள எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. என்னுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம், நான் எதிர்பார்த்த மாதிரி வீடு போகாம வீட்டில் இருக்கிற ஒரு டிக்கெட்டு மாத்தி நடந்ததுன்னா எப்படி வலிக்குது. இதெல்லாம் என்ன காரணம், மித்தியாத்துவம் கொடுக்கலை, சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ என்னதான் வேதாந்தம், இதுதான் சொல்றது, எல்லாமே புரியுதுங்க. அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் கேட்பேன், எல்லாமே புரியுதுங்க. எது, பிரம்ம தத்துவம் புரியுது, ஆத்ம தத்துவம் புரியுது. ஆனா அப்படின்ட்டு என்ன பாதி கிணறுன்னு அர்த்தம், என்ன கொடுக்க முடியல, என்னால அது நீங்க, ஆனா இந்த பிரச்சனை வரும்போது என்னால ஜமாளிக்கும், அதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் உலகத்துக்கு மித்தியாத்துவத்தை நான் கொடுக்கவில்லை. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. எங்க எத்தனை நாள் ஆகும், லைஃப் டைம். இந்த பிறவியை கொடுத்ததே இறைவன் எதுக்காக கொடுத்திருக்காரு, இந்த அறிவை பெற்று, எது அது ஆத்மா சத்தியம்ங்கிற அறிவு, இந்த உலகம் மித்தியாங்கிற அறிவை பெறுவதற்காகத்தான் அவர் 100 வருஷம் வாழ்க்கையை கொடுத்து நமக்கு இந்த உலகத்தை அனுப்பிச்சிருக்காரு. அதுல 20 வருஷம் எதுல போயிருது, பாலா சக்தக, கிரீடா சக்தக, சின்ன வயசுல விளையாண்டு 100 வயசு கொடுத்திருக்காரு. அந்த 100 வயசுமா நாம இதுக்கு முயற்சி பண்றோம், அதுவும் கிடையாது. நீங்க பாருங்க, இந்த அறிவை பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் விளையாட்டு, அப்புறம் ஒரு 10 வருஷம் இளமை பருவம், அதுக்கப்புறம் குழந்தை குட்டி பிராட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20-30 வருஷம் நமக்குனால இதை திங்க் பண்றதுக்கு 30 வருஷம் முடியாது. அப்புறம் ஒரு 60 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, 50-55 தாண்டிச்சு வச்சுக்கோங்க, இதை படிக்கிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் போயிருது. அப்ப இன்பிட்வீன் இருக்கிற அந்த 40-50 ஒரு 20 இயர்ஸ் தான் சாலிட் இயர்ஸ் டு லேர்ன். அந்த 20 வருஷத்தை நீங்க கொடுக்கணுங்கிறக்காகத்தான் உங்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளவு கொடுத்திருக்காரு, 100. அந்த 100ல ஒரு 20 வருஷமாவது படிச்சோம்னா தான் இறைவனுக்கு என்ன. ஏன் 20 வருஷம், ஏன் நமக்கு ஆயுசு 50 வருஷம் கொடுக்கலாம், ஏன் 100 வருஷம் கொடுத்தாரு. அதுல நம்ம 60 போயிடுறோம், 70 போயிடுறோம், அது வேற கதை. மனிதனுக்குன்னா ஏன் 100 கேட்டீங்கன்னா, அந்த 20 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, எல்லாத்தையும் கழிச்சு கூட்டி எல்லாத்தையும் பண்ணி பாருங்க, ஒரு 20 வருஷம் நமக்கு சாலிடா கிடைக்கும். அதுவும் 20 வருஷத்துலயும் கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து எங்க வர தெரியணும், வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்து உட்கார்ந்து படிக்கணும். படிச்சா 20 வருஷம், படிக்கலன்னா அப்புறம் வருஷங்களே தேவையில்லை. ஸ்கூலுக்கு போனா தானே ஒரு வருஷத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் தாண்டர். சோ அவ்வளவு வருடங்கள் தேவைப்படுங்கிறக்காகத்தான் இறைவன் கொடுத்திருக்காரு. தவிர உடனே நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணோன்னு நான் எனக்கு ஆத்மா புரிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் புரியுங்க. பட் இந்த உலகத்துக்கு மித்தியாத்துவத்துக்கு இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணினது என்னது, பிரம்ம ஏவ அக்ர ஆசீத்து, சத்தேவ அக்ர ஆசீத்து. அப்புறம் அடுத்து என்ன சொல்லுது, ஏக்கமேவ அத்விதீயம். அடுத்த டீச்சிங் இதுவரைக்கும் நம்ம படிச்சது என்னது, உலகம் தோன்றுவதற்கு முன்பு அந்த சத்து தான் இருந்தது. உலகத்திலும் உலக கண்ணு முன்னால் நீ பாக்குற உலகம் என்னதான், சத்துதான். அதுக்கப்புறம் சத்துதாங்கிறது டீச்சிங். இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் சொன்னேன், ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவத்தினா, காரணத்தை அறிவதன் மூலியமாக, அந்த சத்து காரணத்துடைய இருப்பை அறிவதன் மூலியமாக எதனுடைய காரியத்தினுடைய இருப்பை நாம் அறிந்து கொண்டது போல் ஆகும். ஏன், காரணம் மட்டும்தான் இருக்கு, கோல்டு மட்டும்தான் இருக்குது, அங்க நெக்லஸ் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி நெக்லஸ் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றது ஈஸியா இருக்குது. உலகத்துக்கு வரும்போது அது திராஷ்டாந்தத்துக்கு வரும்போது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, உலகம்ங்கிறது கிடையாது. தங்கம் மட்டும்தான் இருக்குது, நெக்லஸ் ஒண்ணு அங்க தனியா இல்லை. அப்படிங்கறது எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அது அப்படியே எவ்வளவு உதாரணம் எவ்வளவு ஈஸியா புரியுது. அதனால 3 உதாரணம் கொடுக்கிறாரு. தங்கத்தை கொடுக்கிறாரு, மண்ணை கொடுக்கிறாரு, நெகவெட்டி இரும்ப கொடுக்கிறாரு. 3 உதாரணங்கள் கொடுக்கறதுக்கு இறைவன் கொடுக்கறது காரணம், நல்ல மீண்டும் மீண்டும் சிந்திச்சு உதாரணத்தை நல்ல தெளிவா புரிஞ்சுச்சோன்னா அங்க உதாரணத்துல என்ன புரியுது, நெக்லஸ் ஒண்ணு கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டு நெக்லஸ் ஒண்ணு கிடையாது, அதுக்கு முழிக்கும். ஏமா நெக்லஸ் கண்ணால வச்சுக்கிட்டு நெக்லஸ் இல்ல இல்லைங்கிற,
அதுதான் வேதாந்தம். நெக்லஸ்ன்னு தனியாக இருப்பில்லாதது, அங்க இருப்பது என்னதான்? தங்கம் மட்டும்தான். அதை எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்படியே எங்க உலகத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இங்க இருப்பது அது தங்கம்ங்கிற இடத்துல என்ன போடணும்? பிரம்ம. நெக்லஸ்ங்கிற இடத்துல என்ன போடணும்? உலகம். உலகம்னா ஆடு ஆடு மலை கடல் அதை போட்டுட்டு கூடாது. இந்த சரீரம், மற்ற சரீரங்கள், நான் பாக்குற வீடு, நான் பாக்குற வச்சிருக்கிற சொத்து பத்து, எங்கிட்ட இருக்கிற பணம், எங்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் போட தெரியும். உலகம்னா ஆறு ரிவரையே பார்த்துட்டு கூடாது. இது எல்லாமே வீடு நான் பண்றேன், நான் என்னென்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும், எதோட வியாபாரம் பண்ணணும், இந்த வியாபாரம் பண்ற அத்தனை என்னதான், அது பணமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, அனுபவமா இருந்தாலும் சரி, எல்லாமே இல்லை. நெக்லஸ் இல்லை, இந்த உலகம் இல்லை. அப்ப என்னதான் இருக்குது? அப்ப கண்ணுக்கு தெரியுது, காட்சி அளிக்கிறது. அங்க நெக்லஸ் என்னது? காட்சி அளிக்கிறது. அனுபவத்துக்கு இருக்கு நெக்லஸ், அதேதான் இந்த உலகம். காட்சி அளிக்கிறது, அனுபவத்துக்கு இருக்கிறது. ஆனால் அது என்னது? மித்யா. மித்யான்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு கேட்டகரிக்கு வந்ததுதான் மித்யா. சோ இப்ப இந்த விசாரத்தினுடைய இந்த கிளாஸினுடைய சாரத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா ரொம்ப நேரம் விசாரம் போனதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா ஷார்ட்டா கலப்படம் இல்லாத பிரம்ம புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். இந்த கலப்படங்களோட நானே சொல்றது, கலப்படம் இல்லாத அந்த பிரம்மத்துடைய லட்சணத்தை தான் ரெண்டாவது பாட்டுல சொல்லுது. ஏக்கமேவ அத்விதீயம். ஏக்கமேவ அத்விதீயங்கிறது எதை குறிக்குது? கலப்படம் இல்லாத பிரம்ம. அதனுடைய லட்சணம் தான் ஏக்கம் ஏவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது. என்னங்க கலப்படம்னு என்ன? கேவல சத்து அவ்யக்த நாமரூபத்துடன் சேர்ந்த சத்து. இப்ப கலப்படம் தானே. கேவல சத்துன சத்து மட்டும். அத சொல்லிட்டு அந்த கேவல சத்துக்கு என்ன டெபினிஷன் கொடுக்குது? ஏக்கம் ஏவ அத்விதீய. சோ அந்த ஏக்கமேவ அத்விதீயங்கிறது சத்துக்கு, கலப்படம் இல்லாத சத்துக்கு உண்டான லட்சணம் தான் என்னது? ஏக்கம். ஏன்னா கலப்படத்துடன் கூடிய சத்துன்னா என்னது? மாயுடன் கூடிய சத்து. மாய உள்ள கலந்துட்டு அதை கலப்படம் சொல்ற. அந்த நாமரூபத்துடன் அவ்யக்த தோன்றா நிலையில் இருக்கிற மாயை, நாமரூபத்துக்கு பேர் மாயை, அது மாயுடன் கூடிய சத்து. அதுக்கு டெபினிஷன் கொடுக்கல. ஏக்கமேவ அத்விதீயங்கிறது எதுக்கு கொண்டு சேர்த்து தெரியணும்? அந்த டெபினிஷன் இஸ் ஃபார் கலப்படம் இல்லாத ஏக்கமேவ சத்துக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ சத்துக்கு ரெண்டு ஸ்டேஜ், ஒன்னு கேவலம், இன்னொன்னு கலப்படம். கேவலம்னா மட்டும் அர்த்தம், இன்னொன்னு என்னது? கலப்படம். அப்ப கேவலம்னா சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மதான் கொடுக்குது டெபினிஷன். அது இன்னும் ஃபியூச்சர்ல கொடுக்கும். அதுக்கு தான் என்னது? ஏக்கம் ஏவ இரண்டற்ற ஒன்றாக அது இருக்கிறது. இது சத்துனுடைய, கலப்படம் இல்லாத சத்துனுடைய டெபினிஷன். இப்ப அந்த கலப்படமான நாம ரூப என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒன்னு நிர்குண பிரம்மம், கலப்படம் இல்லாத பிரம்மம். கலப்பட பிரம்மம் என்னது? சகுண பிரம்மம். Yes, சிருஷ்டி starts from where? கலப்படத்துடன் கூடிய பிரம்மனிடம் இருந்துதான் சிருஷ்டி ஸ்டார்ட். அப்ப என்ன பண்ணுது வாலண்டரா சாஸ்திரம்? அந்த நிர்குணத்தின் மீது மாயையை வைத்து, அப்பதான் சிருஷ்டி என்ன ஆகும்? ஸ்டார்ட்ஸ். சிருஷ்டியில பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே லைன்ல மித்தியானாச்சு. ஆனா எவ்வளவு மெனக்கெடு பாத்தீங்கன்னா, இனிமேல் சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி ஈஸ்வர தத்துவம், அப்புறம் அதுல இருந்து தோன்றியது பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்துல சூக்ஷ்ம பூதங்கள், அதுக்கப்புறம் ஸ்தூல பூதங்கள், அதுல இருந்து வந்தது இந்திரியங்கள், சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்திலிருந்து வந்தது இந்த உடல், இந்த பூமி, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணமா பிரிச்சு, சத்துவகுணத்திலிருந்து வந்தது ஈஸ்வரன், தமோ குணத்திலிருந்து வந்ததெல்லாம் படைப்புகள், இந்த ஜடம் ரஜோகுணத்துல வந்தது ஜீவர்கள். இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில என்ன புரிஞ்சுக்கணும்? மித்யா. சிருஷ்டியை பத்தி உலகம் சிருஷ்டியை பத்தி இறைவன் பேசுகிறார் என்றால், இந்த சிருஷ்டி சத்தியம்ங்கிறக்காக இறைவன் பேசலை.
நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகம் சத்தியம்னு நீ வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த சத்தியத்திலிருந்து மித்யாவுக்கு கூட்டிட்டு போறக்காக எங்கிருந்து எங்க கூட்டிட்டு போறாரு இறைவன்? நீ இந்த உலகத்தை சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கியா, அதுல இருந்து எங்க கூட்டிட்டு போகணும்? நம்மள மித்தியத்துவத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நான் பாக்குற உலகத்தை, சத்தியமா பாக்குற உலகத்துக்கு அது என்ன கொடுக்குது? ஒரு சிருஷ்டி கிரமத்தை கொடுத்து, இப்படித்தான் படைக்கப்பட்டது, இப்படித்தான் கர்ம பலதாத்தா, கர்மா, பாபா, புண்ணியா, எத்தனை விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து எங்க கூட்டிட்டு போகுது? ஃப்ரம் சகுணா டு நிர்குணா. ஏன்னா சகுண பிரம்மம் என்னுடைய சொரூபம் அல்ல, நிர்குண பிரம்மம் தான் என்னுடைய சொரூபம். அந்த நிர்குண பிரம்மத்துக்கு கூட்டி, ஏன்னா அதுதான் அகமேவ தட் பிரம்மன் புரியணும். சகுணம், ஏன்னா நாம பார்த்துட்டு இருக்கிறது சகுணத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதுக்கு தான் சொல்லுவோம் தடஸ்த லட்சணம். பிரம்மனுக்கு சகுணம் என்ன சொல்லுவோம்? ஒண்ணு சொரூப லட்சணம். நிர்குண பிரம்மத்துக்கு டெபினிஷன் கொடுத்து புரிய வைக்கிறது சொரூப லட்சணம் ஆஃப் பிரம்ம. இந்த தடஸ்த லட்சணம்ங்கிறது இந்த உலகத்தை காமிச்சு அதன் மூலியமா எங்க கூட்டிட்டு போகணும்? தடஸ்த லட்சணங்கிறது இப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஒரு 10-20 வீடு அக்ரஹாரம், ஒரே மாதிரி வீடு. முத நம்ம உள்ள போறோம், சுப்பிரமணிய ஐயர் வீடு எதுன்னு தெரியல. அந்த மூளையில தெருனுடைய ஓரத்துல ஒரு ஆள் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவரை கேட்கிறோம், எங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கே, சுப்பிரமணிய ஐயர் வீடு எது? அவரு சொல்றாரு, ஓ காக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடு சுப்பிரமணிய ஐயர் வீடு. இதுக்கு பேர் தடஸ்த லட்சணம். அந்த வீட்டுக்கு அவர் கொடுக்கிற லட்சணம் என்னது? தடஸ்த லட்சணம். ஏன்? அது போற டெபினிஷன். காக்கா எப்பவுமே உட்கார்ந்துருக்காது. அடுத்த வரும்போது திருப்பி அந்த காக்கா அங்க உட்கார்ந்து அவர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா முதல்ல எது அவர் யூஸ் பண்றாரு? வந்து போகிற ஒரு லட்சணத்தை. அது ஈஸி, ஏன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு, அந்த ஒரு வீட்டுல மட்டும் காக்கா உட்காந்துருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த வீட்டை புரிய வைக்கிறதுக்கு காக்காவை காமிச்சாரு. பாத்தீங்களா, அந்த வீட்டை எங்க இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு அவர் எதை பிடிக்கிறாரு? காக்காய புடிச்சு அந்த வீட்டை புரிய வைக்கிறாரா? அதை போ காக்காங்கிறது என்னது? எப்ப அங்கேயே வந்துட்டு இருக்குமா என்ன? வந்து போவது ஆகமா பை, அது இருக்கலாம் இல்லாமே போலாம். ஆனா அப்பத்திக்கு அந்த காக்காயை வச்சு அவர் புரிய வைக்கிறார். பாத்தீங்களா, அந்த ஸ்டெப்பத்தை இறைவன் எடுக்கிறார். எது காக்காய்ங்கிறது? என்னது? உலகம் வந்து போவது. அதை வச்சு காக்காய புரிய வைக்கிறது அந்த டோபிக்கு வேலை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், காக்காய புரிய வைக்கிறது அவருடைய வேலை இல்லை. அந்த வீட்டை புரிய வைக்கிறக்கு அவர் காக்காவை யூஸ் பண்றார். அதுக்கு பேர் தடஸ்த லட்சணம். இப்ப அதே சொரூப லட்சணம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு எப்படி கொடுக்கலாம்? ப்ளூ கேட்டு, 35 பாட்டு, இந்த மாதிரி டெபினிஷன் கொடுக்கும்போது அதெல்லாம் என்னது? அந்த வீட்டுக்கு உண்டான சொரூப லட்சணத்தை கொடுத்து அவர் புரிய வைக்கலாம். ஆனா எல்லாமே ஒரே மாதிரி கேட்டு, ஒரே மாதிரி ப்ளூவா இருக்கும்போது அவர் எதை டக்குன்னு எடுத்துட்டாரு? எதை புடிச்சு அந்த காக்காயை புடிச்சு அவர் எதை புரிய வைக்கிறாரு? அந்த வீட்டை புரிய வைக்கிறாரா அந்த தேக்கிறவரு? அதை போ சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் வீடு, அது யூஸ் பண்றது காக்கா. அதை போ இங்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் பிரம்மம், அதான் இருக்குது. ஆனா அது புரியாத போது எதை எடுக்குது சாஸ்திரம்? காக்காய, ஜகத்து. ஏன்னா அது என்ன ஜகத்? என்னது சத்தை பொறுத்த வரைக்கும் ஆகம பை இல்லைங்களா? ஜகத்துங்கிறது என்னது? எப்பவுமே ஜகத் அவ்வியக்தமாக வெளிப்பட்டுக்கிட்டே வியக்தமா வெளிப்பட்டுட்டே இருக்குது. சோ அந்த காக்காயை வச்சு அப்படின்னா காக்காயிலேயே உட்காந்துருக்க கூடாது. அடுத்த வரும்போது காக்கா எங்க காக்கா எங்கன்னு தேடக்கூடாது. சொரூபத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நேரம் அவர் எங்க போகணும்? அடுத்து அதே தேய்ச்சிட்டு போய், ஏங்க போன தடவை வந்தேன் காக்காய காமிச்சிங்க, இந்த தடவை காக்காய காணோம் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. ஏன்? அவருக்கு தான் புரிஞ்சு போச்சு, காக்காங்கிற தேவையில்லை அவருக்கு. அவர் கடகடன் வருவார், கடகடன் வீட்டுக்குள்ள போயிடுவாரா இல்லையா? அதேதான். அப்போ காக்காய புரிய வைக்கிறதுங்கிறது காக்காய்க்காக காக்காய் புரிய வைக்கல, வீட்டை புரிய வைக்கிறதுக்கு காக்காய அவர் என்ன எடுக்கிறாரு? ஒரு உதாரணமா எடுக்கிறாரா? அதை போல அதுக்கு பேரு தடஸ்த லட்சணத்தை சொல்றதுன்னு பேரு. தடஸ்தனா வந்து போயிட்டு இருக்கிற ஒரு லட்சணம், அது பெர்மனன்ட் லட்சணம் அல்ல. அதை போல் சத்த புரிய வைக்கிறக்கு, வீட்டை புரிய வைக்கிறக்கு, சத்தை புரிய வைக்கிறக்கு இறைவன் எதை எடுக்கிறாரு? உன் கண்ணு முன்னால தெரிகிற காக்காயை எப்படி அவர் எடுத்தாரோ, கண்ணு முன்னால தெரிகிற உலகத்தை இறைவன் எடுக்கிறாரே தவிர உலகத்தை அவர் டீச்சிங்க்கு எடுத்துட்டாருங்கிறக்காக அது சத்தியமாகாது.
சத்தியமாகாது. காக்கா எங்கன்னா கிடையாது டெஃபினிஷன், அந்த வீட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் காக்கா கிடையாது, அது ஆகமப்பான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இறைவன் சிருஷ்டியை பத்தி இவ்வளோ டீட்டெயிலா நீங்க படிக்க போறீங்க இனிமேல் தான். எப்படியா எத்தனை படிச்சோம், அது எல்லாமே எடுத்தாருன்னா அதெல்லாம் சத்தியங்கிறதுக்காக உட்கார்ந்து அவர் விளக்கிட்டு இருக்கல. அவருடைய தாத்பரியம் பிரம்மனை புரிய வைக்கணுங்கிறதுக்காக. நாம பார்த்துட்டு இருக்கிற டக்குன்னு தெரிகிற காக்கா எப்படி அவர் சொல்றாரோ, நமக்கு முன்னால என்ன தெரிஞ்சிட்டு இருக்குது, இந்த உலகத்தை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறார் என்ற. அப்போ சகுண பிரம்மத்தை சகுண பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரனை உபனிஷத்து விளக்க ஆரம்பிக்குதுன்னா நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக எதற்கு ஆயுதமா எடுக்குது, சகுண பிரம்ம தத்துவத்தை. அகம் நிர்குண பிரம்மாஸ்மி, நாட் சகுண பிரம்மாஸ்மி. ஏன் அவங்ககிட்ட என்ன உபாதி இருக்குது, மாயா. அதெல்லாம் என்னோட சொரூபத்துக்கு நான் எங்கிட்ட என்ன உபாதி, சரீரம். ஈஸ்வரன் என்ன பண்ண முடியாது இப்படி எல்லாம். அகம் ஈஸ்வராஸ்மி சொல்லலையே இறைவன். அகம் ஈஸ்வராஸ்மி புரிஞ்சுக்க நான் சொல்லி கொடுக்குறாரு. அகம் பிரம்மாஸ்மி, அந்த சொரூபமாக நான் இருக்கிறேன் சொல்லி கொடுக்கிறார். தவிர அகம் ஈஸ்வராஸ்மி தத்து துவம் அசிங்கிற இடத்துல, தத்துங்கிற இடத்துல என்ன படிச்சுக்கணும், தத்து துவம் அசி, நீ அந்த இறைவனாக இருக்கிறாய். அப்ப எதை பிடிக்கணும், சகுண பிரம்மத்தை பிடிச்சுட்டா நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இறைவன் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு உதாரணங்களை கொடுத்து, எதுக்கு பரீட்சையில மார்க் வாங்கறக்கா, சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு. ஏன்னா இவன் கச்சா முச்சான் என்னங்க இப்படி போகுது, சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னா உலகத்துக்கு நீ மித்தியாத்துவத்தை கொடுக்கணும்னா காரண காரிய பிரக்கிரியாவை யூஸ் பண்ணித்தான். உலகம் காரியம் மித்தியான்னு புரிஞ்சாத்தா நீ என்ன பண்ண முடியும். அது இதுல வேற நிதித்தியாசம் வேற பண்ணணும். இப்ப நான் ஒரே நாள் சொல்லி கொடுத்துட்டா ஓகே சத்திய வித்தியத்துவ கொடுத்துட்டேன், வேலையாவாது. அங்கெல்லாம் திருப்பி திருப்பி இது நிதித்தியாசனம் செய்யதான் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.